டைம் இப்ப 5 மணி ஆச்சு. இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். டைம் இப்ப 8 மணி ஆச்சு. போயிட்டு 8:30க்குள்ள சாப்பிட்டு வந்தா தான் மீதி இருக்கிற சிலபஸை கவர் பண்ணி படிக்க முடியும். இப்படி மட்டும் படிச்சுட்டு கரெக்டா 10 மணிக்கு படுத்துட்டோம்னா காலையில நேரமே 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க். சீக்கிரமா போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு, படிப்போம். மணி என்ன 5:55 தான் ஆகுது. இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு 6 மணிக்கு படிக்க ஆரம்பிப்போம். அடடா, மணி 6:05 ஆயிடுச்சு. சரி, ரவுண்டா ஒரு 6:30 படிக்க ஆரம்பிப்போம். சோ 7 மணி ஆயிடுச்சு. சரி, இனினாச்சும் படிப்போம். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. பசியோட படிச்சா மனசுல நிக்கவா போகுது. போய் சாப்பிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா படிப்போம். சோ சாப்பிட்டு வந்து படிச்சா ஒரே தூக்கமா வருது. தூக்கத்துல படிச்சாலும் மனசுல நிக்காது. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தூங்கி எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா படிப்போம். ஏன்டா எருவு மாடு, மணி 8 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போடா.